ரோஹிணி தான் நீத்துவோட காலை உடைச்சாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. ரவி ஸ்ருதியோட அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு போறாரு. ஏன்னா நீத்துவோட காலை நீங்க தானே உடைக்க சொன்னீங்கன்னு சொல்லி நல்லா திட்டி விட்டு போயிடுறாரு. ஸ்ருதியும் அவங்களோட அப்பாவை ரொம்ப ரொம்ப திட்டுறாங்க. அப்புறம் தான் ஸ்ருதிக்கு ஒரு டவுட் வருது. அது எப்படி முத்து சொன்ன மாதிரி எக்ஸாக்டா நடந்திருக்கு? முத்து தான் கோவத்துல நீத்துவோட காலை உடைப்பேன், அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டை தீ வச்சு கொளுத்திடுவேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீங்க எப்படி செஞ்சீங்க? முத்து இப்படி வார்ன் பண்ணது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எப்போ நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்க? நீங்க போக மாட்டீங்களே. அப்பதான் ஸ்ருதியோட அப்பா உண்மையை சொல்றாரு. நான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகல, ரோஹிணி தான் இப்படி செய்ய சொன்னான்னு சொல்றாரு. முத்து நீத்துவை வார்ன் பண்ணும்போது ரோஹிணி அங்கதான் இருந்திருக்காங்க. ரோஹிணி தான் ஸ்ருதியோட அப்பாவுக்கு கால் பண்ணி நான் உங்களை மீட் பண்ணணும், உங்களோட பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னா நான் சொல்றதை மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஸ்ருதியோட அப்பாவும் வர சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போதான் இந்த ஐடியாவை ஸ்ருதியோட அப்பாவுக்கு கொடுத்துருப்பாங்க. இதனால மாட்ட போகிறது முத்து மட்டும்தான். முத்து தான் ஜெயிலுக்கு போவான்னு சொல்லியிருப்பாங்க. இதை எல்லாத்தையுமே ஸ்ருதியோட அப்பா ஸ்ருதி கிட்ட சொன்னோன்னே ஸ்ருதி வேகமாக மீனாவை பார்க்குறதுக்கு கிளம்பி போயிடுவாங்க. உடனே ரவியோட அப்பாவும் உங்கள் அப்பா ஏமா இப்படிலாம் பண்ணுறது, இது தப்பு தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் அங்கிள், அது ரொம்பவுமே தப்பு தான். ஆனால் எங்கள் அப்பா மட்டும் தப்பு பண்ணலை, ரோஹிணி தான் இதுக்கு மாஸ்டர் மைண்டாக இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு ரொம்பவுமே கோவம் வருது. மீனாவும் ரோஹிணிக்கு கால் பண்ணி ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு வர சொல்கிறாங்க. அங்கே ரோஹிணியை மீனா எதுக்கு இப்படிலாம் பண்ணுற, வீட்டை விட்டு துரத்துனாலும் அடங்க மாட்டியா அப்படின்னு சொல்லி 2 பேரும் அறையிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே முத்துவும் ரவியும் சமாதானம் ஆயிடுறாங்க.